வணக்கம். நேற்று இந்தியாவின் இஸ்ரேல் தூதர் ரூவன் அசார் என்ற நபர் நம்ம இந்தியாவின் பெண் எம்பி, வயநாடு எம்பி, மதிப்பிற்குரிய பாசத்துக்குரிய திருமதி பிரியங்கா காந்தி அவர்களை ஒரு கடுமையான சொல்லால் பேசியிருக்காப்படி, திட்டிருக்காப்படி. கடந்த காலங்களுடைய நெதன்யாகு இஸ்ரேலின் பிரதமர் மற்றும் இஸ்ரேலுடைய செயல்பாடுகளை வன்மையாக கண்டிச்சிருக்காங்க. என்ன கண்டிச்சிருக்காங்க? அதாவது ஒரு மனித குலத்துக்கு எதிரான அரசாங்கம் அங்கே நடைபெறுது. அங்கே இருக்கிற நபர் அதே மாதிரி தான், அங்கே இருக்கிற ஆட்சி அதே மாதிரி தான், ஒரு பாசிச ஆட்சி. ஹமாஸ் தீவிரவாதிகளை ஒழிக்கிறோன்ற ஒரு போர்வையில் அப்பாவி மக்களை கொண்டு போய்க்கிறதும், சின்ன சின்ன குழந்தைகளை கை குழந்தைலாம் சுட்டுக் கொள்றதும் கொஞ்சம் கூட மனுஷத்தனம் இல்லாமல் நடந்தது அந்த அரசாங்கம். ஒரு குறைந்தபட்சம் ஒரு 60,000 மக்களை குற்று குனிச்சிருக்காங்க. அதில் 16,800 குழந்தைகள், அதாவது கணக்குப்படி கொடுக்க வச்சிருக்காங்க. அந்த காசா பகுதியை விட்டு இந்த போருக்காக வெளியேற மக்களை கொஞ்சம் கூட ஈவிரக்கமின்றி அவங்க மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. இதை கண்டிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹமாஸ் தீவிரவாதிகள் மக்கள் பின்னால் ஒழிஞ்சிருக்காங்க, அதனால் மக்களை சேர்த்துக்கொள்கிறோம், நம்ம உணவு வழங்கினா அந்த ஹமாஸ் பிடிச்சிடுறாங்கன்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு குற்றம் சொல்லி நடத்திருக்காங்க. இதுக்கு இந்த ட்ரம்ப்பு அதுக்கு ஒரு ரொம்ப சப்போர்ட்டு. ஆமாம், அவர் தான் அண்ணனாச்சு எல்லாருக்கும். ஒரு நாள் அவருக்கு உதவி இருக்குது, அங்கே புரட்சி வெடிக்கும், அந்த ஆளுக்கு ஒரு உதவி இருக்குது. இங்கே நடக்கிற பாச ஆட்சிக்கும் இருக்குது, மக்கள் புரட்சி வெடிக்கும், இங்கே எல்லாருக்கும் ஒரு உதவி இருக்குது. இந்தியாவை விட்டு ஓடுற லெவல் ஆகிடுங்களாம். அங்கேயும் அதே மாதிரி நடக்க போகுது. மக்களை இழுத்து நெதன்யாகு செருப்பால் அடித்து சுட்டுக்கொள்ள போகிறாங்க, இல்லை தூக்கில் போட போகிறாங்க. இந்த கண்குள்ளே நாங்கள் பார்க்க போகிறோம். சரி, அது ஒரு பக்கம். இந்த நாய் ரூவன் அசார், இந்தியாவுடைய இஸ்ரேல் தூதர், அந்த நாய் என்ன சொல்லியிருக்குன்னா, வெட்கக்கடன் விஷயம் அது கிடையாது. அதாவது எதுக்கு சொன்னாங்கன்னா, அந்த அம்மா என்ன சொன்னாங்க, இந்த வெட்கக்கடன் விஷயம் மக்களை கொண்டு போய் நிற்கிறது, அப்பா மக்களை கொள்வது வெட்கக்கடன் விஷயம் சொன்னாங்க. அது இந்த நபர் என்ன சொல்கிறான், இந்த நாய் என்ன சொல்கிறான், வெட்கக்கடன் விஷயம் நீங்கள் தான் வெட்கம் இல்லாதவள். அதுதான் வெட்கம் இல்லாதவள் தான் கணக்கு. அது வெட்கம் இல்லாதவர். அப்புறம் என்ன, நயவஞ்சகரும் ஒரு கடுமையான சொல்ல தாக்கி பேசியிருக்கான். இதை இந்திய அரசாங்கம் கண்டுக்கல. அங்கே இருக்கிற வட மாநிலங்களுடைய விபச்சார ஊடகங்களும் கண்டுக்கல, மூடி மறைக்கிறாங்க. இது எல்லாரும் கண்டிக்கணும். இந்திய அரசாங்கம் கண்டிப்பாக அந்த நாய் மீது, அந்த நபர் மீது, ரூவன் அசார் அவர் மீது அவன் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து அவனை வெளியேற்றணும். இதை பொதுமக்கள் எல்லாரும் இதை கண்டிக்கணும், வன்மையாக கண்டிக்கணும். குறிப்பாக காங்கிரஸார் நகரம், மாவட்ட லெவலில், மாநில லெவலில், இந்தியா லெவல் ஃபுல்லாகவே